சாலையோர கடைகள், உணவு கடைகள் வச்சிருக்க வியாபாரிகள்கிட்ட வந்து இந்த உணவு பாதுகாப்பு துறை துரத்தி வந்து நடவடிக்கை எடுக்குது. ஆனா இதே நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க. அத என்ன நடவடிக்கை எடுக்குது? நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க. நடவடிக்கைனா அது தவறு, ஒரு குற்றம் நிகழுது, அதுல போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லணும். இதுல என்ன துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு? சொல்றதுதான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓரளவுக்கு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடைகள்ல தான். நாங்கெல்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது. நாங்கெல்லாம் போய் சென்னையில போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சுதான். அவன் தான் இட்லி மாவாட்டி உப்புமாவை கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான். மற்றவங்க எல்லாம் குளிர் வீட்டில வச்சு கோழியோ கறியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான். அது பெரிய விடுதியா இருக்கிறதுனால சுகாதாரமா இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை. சொல்லு பணம் பறிக்கணும், அவனை தொந்தரவு பண்ணணும், அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அது எப்படி நடத்துற எஜமான் யாரு தம்பி? இங்கதான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு? இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளரா இருக்காரு. எதுல? இந்த டாஸ்மார்க்ல அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான். நீங்க எஜமானுக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை எடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. அழுத்தம் கொடுத்து என்ன? எத்தனை அழுத்தம் கொடுக்கறது? அதெல்லாம் அவங்க காதல் வாங்க மாட்டாங்க. ஒரே இது வெல்லணும், இதையெல்லாம் மூடணும், அவ்வளவுதான். வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஜெயிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கோம். பேசி பயன் இல்லை. எத்தனை ஆண்டுகளா நான் வந்தா போராடுறேன். இப்போ எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி இப்ப கூட போராடிட்டு தான் இருக்கா. இப்ப எங்க அண்ணன் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. பலன் என்ன? அது காதல வாங்க மாட்டாங்க. அவங்க பேச்சு அவங்களே 2016 தேர்தலில் வரும்போது 16ல தான் நினைக்கிறேன், நாங்க வந்தால் டாஸ்மார்க்க மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல, எல்லாருமே பேசினாங்க. இப்ப 21ல அதை பேசல. ஏன்னா அந்த வாக்கால தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க. நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பிரியர்கள் வாக்கு போடல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு அவங்க இன்னும் நம்புறாங்க. இவங்க தானே அதிகமான விதவைகள், இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது ஒன்றும் பண்ண முடியாது. அது சாதனை, அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான். அது ஒரு இல்ல. சட்டமன்றத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தமிழ் சம்பந்தமா பேசும்போது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நீங்க வந்து அதிகபட்சமா பேசுறீங்கன்னு சொல்லி இவர் சேகர் பாபு பேசியிருக்காரு. நீ வா போன்னு உரிமையில பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அரசு, இந்த அவை தமிழுக்கு, தமிழர்களுக்கான அவை இல்ல, அதுக்கான இடம் அங்க இல்ல அப்படிங்கறத நீங்க இல்ல, என்னுடைய செவியை, என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள், இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது, நமக்கு ஒரு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை இருக்குங்கிறது இல்ல, நம்ம கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு, அதுக்காக தான் வச்சிருக்கான். அதுவும் அவ காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. தமிழ்நாட்டின் அரசவையில தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு? அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும்? அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு, அதிக பிரச்சனை அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர் பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அர்த்தமா இருக்கு சிஎம் பேசுறது. எது அதிக பிரசங்கித்தனம், எது அக்கறை, எது அவசியம்ங்கிறத 26 தேர்தலில் தெரியும்ல, தெரியும், பாப்போம்.